ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தாவேக தலைவர் விஜயின் முதல் பரப்புரை உரையை கேட்பதற்காக திருச்சி மரக்கடை பகுதியில் காலையிலிருந்தே அந்த கட்சியினர் குவிந்துள்ளனர். அதன் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், தாவேக தொண்டர்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? கூட்டம் அங்க எப்படி இருக்கு? காவல்துறை நிறைய நிபந்தனைகளை விஜய்க்கு விதித்திருந்தாங்க. கள நிலவரம் எப்படி இருக்கு சார்லஸ்? முதல் காட்சிகளை இப்போ ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிப்பார். நாம் இப்போ மரக்கடை பகுதியில் இருக்கோம். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் காலை முதலே குவிய துவங்கியிருக்காங்க. மிக முக்கியமாக இளம் பெண்கள் அனைவருமே காலை முதலே வர துவங்கியிருக்காங்க. இந்த சாலை முழுவதும் இப்போ தற்பொழுது போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படுகிறது. இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு அவர் மலர் தூவி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. எம்ஜிஆர் சிலைக்கு முன்னதாக தான் அவருடைய இந்த முதல் பரப்புரை தமிழ்நாட்டில் துவங்க இருக்கு. இந்த சாலை இப்போ தற்போது ஒரு பரபரப்புக்கான காட்சியை நீங்களே பார்க்கலாம். ஏராளமான ஊடகங்கள், அதே போல் இந்த போக்குவரத்து என்பது இதுவரை தற்பொழுது இதுவரை இந்த பகுதியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. 9:30 மணி வரை இங்கே பேருந்துகள் போக்குவரத்து என்பது இருக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கு. ஏனென்றால் 9:30 மணிக்குள் ஏற்கனவே காவல்துறை இந்த நிபந்தனையில தாவேக தொண்டர்கள் இங்கே குழுமி இருக்க வேண்டும் என சரியாக 10:35 மணிக்கு இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பரப்புரையை துவங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் அவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதி, அதே போல் மேலப்புதூர், பாலக்கரை உள்ளிட்ட பழைய மதுரை ரோடு வழியாக இந்த மரக்கடை பகுதிக்கு வருவார். ஏராளமான தாவேக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அவர்கள் கையில் கொடிகளையும் அவர்களுடைய அந்த கொடி உள்ள அந்த துண்டுகளையும் மேலே அவர்கள் அணிந்தும் தொடர்ந்து அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுறாங்க. இங்கே அவர்கள் தனியாக இசைக்காக அவர்கள் இந்த ஒலிபெருக்கிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்டம் மற்றும் அவர்கள் மிகுந்த ஒரு உற்சாகத்துடனே இந்த பகுதியில் இருக்காங்க. விஜயோடைய வருகை, அவர் தலைவர் எப்பொழுது இங்கே வருவார் என்ற ஒரு வருகைக்காக அவங்க காத்திருப்பதாக தொடர்ந்து குறிப்பிடுறாங்க. இந்த மரக்கடையை பொறுத்தளவு அவர்கள் ஏற்கனவே காவல்துறை விதித்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவர்கள் இங்கே கூட்டத்தை கூட்டுவதாக தெரிவித்திருந்தாங்க. ஆனால் அதற்கு அதிகமாகவே, அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த பகுதியில் வரும். காலை முதலே ஆயிரக்கணக்கானோர் குழும துவங்கி விட்டாங்க. அவர்கள் ஏற்கனவே விதித்த நிபந்தனையில இங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு விதித்த 23 நிபந்தனைகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என ஏற்கனவே பொதுச் செயலாளரும் அதே போல் தமிழக வெற்றி கழக தலைவரும் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த நிபந்தனைகள் குறிப்பிட்டுள்ளவரை அவங்க தொடர்ந்து அதனை கடைபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் பிளெக்ஸ், பேனர், கொடி இவை அனைத்தும் ஒரே நாள் இரவில் அவர்கள் வைத்து விட்டார்கள். இந்த பகுதியில் இப்ப தற்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் தாவேக தொண்டர்கள் இருப்பதை காண முடிகிறது. விக்னேஷ், சார்லஸ், விஜய் இந்த கூட்டத்துல என்ன பேச போகிறார் அப்படிங்கறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருச்சியை மையப்படுத்தின பிரச்சனைகளை விஜய் பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அது குறித்த தகவல் இருக்கு. விக்னேஷ், மிக முக்கியமாக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம், இவை இரண்டையும் நேரடியாகவே தன்னுடைய மாநாடு, தன்னுடைய பேச்சில் விமர்சனம் கடுமையாக விமர்சித்து விட்டார். இப்பொழுது அவர் மக்கள் சந்திப்பு பயணம் இந்த பரப்புரையை துவங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை அவர் கண்டிப்பாக அவருடைய அந்த பரப்புரையில குறிப்பிடுவார். இதுவரை தீர்க்கப்படாத இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதனை உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்பது குறித்த அந்த பரப்புரையிலும் இருக்கும் என தாவேக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து, அதாவது ஒவ்வொரு தொகுதியும், அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் தொகுதி திருச்சி கிழக்கு என்பதுதான் அவர்களுடைய இந்த உற்சாகமான இந்த குரலுக்கு காரணம். தங்களுடைய தலைவர் திருச்சி கிழக்கு தொகுதியில தன்னுடைய பரப்புரை, அதுவும் மக்கள் பிரச்சனைகளை பேசுவார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே மக்களை சந்திக்க அவர் வரமாட்டுகிறார். அதாவது பொதுவாக மாநாடு இது போன்ற பகுதியில் மட்டுமே அவர் நேரடியாக பேசுவதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்பொழுது அவர் நேரடியாக சாலையில் இருந்து அவர் திறந்த வேனில் மக்கள் சந்திப்பு பயணம் என்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் பேச இருக்கிறார். இன்று அவர் 4 இடங்களில், மிக முக்கியமாக 3 மாவட்டங்களில் தன்னுடைய அந்த மக்கள் சந்திப்பு பரப்புரையை துவக்க இருக்கார். ஒவ்வொரு பகுதியிலும் அந்த சட்டமன்ற தொகுதியை முன்னிறுத்தி தான் அவருடைய பரப்புரை என்பதற்கும், அதைவிட மிக முக்கியமாக ஆளுங்கட்சி என்னென்ன ஏற்கனவே செய்திருக்கிறார்கள், என்னென்ன செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டு இதற்கான ஒப்பீடு என்பதும் இருக்கும். விக்னேஷ், நிச்சயமாக சார்லஸ், தொண்டர்களின் உற்சாகத்தை காண முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.
திருச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.